ஓடி விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. பாட்டுக்காரர நான் சொல்லும் போது உள்ள வந்தா போது நடுவுல விட்டுறாதீங்க. ஏன்னா மாடுன்னா எனக்கு ரொம்ப பயம். நேக்குதா ஐயா ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. நம்ம வீட்டுல பேய் இல்ல காமாட்சி. தேங்காய் சுத்திடுமா? நெக்ஸ்ட் மாட்டுக்கு மீல்ஸ் வச்சு பாக்கலாடி காமாட்சி. ஐயா மாட்டுக்காரரா வாங்க. மாடு இந்த வீட்டுல என்னவோ இருக்குதுமா, நீங்க இங்க இருக்காதீங்க, வீட்டை காலி பண்ணிட்டு போயிருங்க. இந்த ஆத்துல பேய் இருக்கதா 75% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இனிமேல் அந்த பிளட் டெஸ்ட்லாம் வேணுமா? காவாச்சி காவாச்சி எல்லாம் இருந்தாலும் ஏன்ற வீட்டுக்காரர் ஆச்சா ஆச்சியா இந்த வீட்டை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரலடி. இது வர இன்னும் ஒரே ஒரு டெஸ்ட், அதுல பேய் வரலன்னா நம்மள இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம்லடி. பீஸ் கோஆபரேஷன் பண்ணி தாங்க பண்ணி தொலைறேன். எடுங்க மேல ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆத்தா மாறி ஆத்தா காளி ஆத்தா முப்பாத்தா செல்லாத்தா எங்க ஆத்தா உங்க ஆத்தா எங்களை காப்பாத்தாத்தா. காவாச்சி சீக்கிரமா வையுமா. காவாச்சி சொல்லாம கொள்ளாம சோலாம விட்டுட்டு போக கூடாது கண்ணு. இருக்கண்ணு ஐயா ரத்தத்தை கொடுத்துட்டு போலாண்டி கண்ணு. சீக்கிரம் ரத்தத்தை விட தொலைங்க, அது வந்துட போகுது. பயமா இருக்குது. ஐயோ சீக்கிரம் குத்தி ரத்தத்தை எடுங்க, அது வந்துட போகுது. ஐயோ வரமாட்டேங்குதா சீக்கிரம் ஏண்டி அடிச்சா குத்தி தொலை. சிலிப்பா ஆகுதுடி. உதர போனா வருமா வருமா? வராதே வராதே. அப்ப குத்தி தொலை. ஐயா பேய்னால இந்த வீட்டுல எனக்கு மரியாதை போச்சு. உசிரை போகும்போது குத்து. ஐயா ஐயா இழுக்காத இழுக்காத. வர வர சாமி என்னம்மா ஆச்சு? அட என்ன ஆச்சு? ஏன் ஆத்தா எடுத்து முதல்ல அந்த முக்காடை எடு. என்ன ஆச்சுன்னு கேக்குறேன்ல. சாமி சாமி என் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன். பேய் அப்படியே பிளட்ட நாக்கால அப்படின்னு நாக்கி எடுத்து சாமி. நீங்கதான் அந்த பேய் எங்க ஆத்துல இருந்து துரத்தணும் சாமி. அம்மா எனக்கு பேய் ஓட்ட தெரியும்னு உங்ககிட்ட போய் சொல்லி பணம் பறிக்கிற ஆள் நான் இல்ல. பேய் ஓட்டுறதுக்கெல்லாம் வேற ஆள் இருக்காங்க, அவங்கள போய் பாருங்க. ஐயா பேய கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் ரூட்டை கிளியரா சொன்னீங்க, ஓட்ட சொன்னா எஸ்கேப் ஆகுறீங்களே சாமி, இது நியாயமா? தெரியாதத தெரியாதுன்னு தானே சொல்ல முடியும். இதுக்கு பேய்னா டர்ரு போல் இருக்குது, அதான் நைஸா நழுவு பாக்குது சாமி. என்ன டர்ரு பொருன்னு சாமி முன்னாடி உட்காந்துக்கிட்டு போங்கம்மா. ஜான்மோனி நீங்களும் வந்து காஞ்சனா மூவி எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க கோவை சரளா மேமோடைய அண்ட் ஆல்சோ இன்னொருத்தங்க கோ ஆர்டிஸ்ட் திவ்யதர்ஷினி அவங்களோடது. ஓகே ஸோ தருண் மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்க எப்படி இருந்துச்சு? பிரில்லியன்ட். ஆசாம் சரளா நல்ல காமெடி பஞ்ச் நல்லா இருந்தது. ஏன்னா கோவை சரளாக்கும் கொஞ்சோண்டு அந்த சில்லி சிக்கன் மாதிரி இருக்கும் கண்ணுங்கெல்லாம். எஸ் அது கொஞ்சம் மேட்ச் ஆச்சு. காமெடி கரெக்டாக இருந்தது. பஞ்சஸ் எல்லாம் அந்த படத்துக்கு அந்த படத்தில் எப்படி பண்ணாங்களோ அப்படி தான் இருந்தது. வெல் டன், கீப் இட் அப், சூப்பர். தேங்க்யூ மாஸ்டர். காயத்ரி மாஸ்டர் யா கமெண்ட்ஸ். ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. ஆனால் என்னென்னா
கொஞ்சம் ஃபேஸில் எவ்வளோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்களோ பாடியில் அது இல்லாமல் போச்சு. ப்ளஸ் அது மட்டும் இல்லை, ஸ்டேஜ் ஃபுல்லாக கவர் பண்ணல, அட்டென்ஷன் உங்கள் மேலே வரல, டயலாக் மேலே அந்த டயலாக் தான் கேட்கணும்னு தோணுது. அதுக்கு ஈக்குவலாக நீங்களும் பெர்ஃபார்ம் பண்ணணும். உங்களோட வாய்ஸ் மாடுலேஷன் எல்லாம் இருக்கு இல்லையா? இது நீங்கள் ஐ திங்க் கம்மியாக ப்ராக்டிஸ் பண்ணிங்களா? அது க்ளீனாக தெரிஞ்சுது. நெக்ஸ்ட் டைம் பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணால் அவனுக்கு எக்ஸ்ப்ரெஷன் வைஸ் சூப்பராக இருந்தது. ஒன்லி பாடி லாங்குவேஜ், அந்த பயப்படுறது அதெல்லாம் வந்து பாடி லாங்குவேஜில் இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் யூ டிட் அ கிரேட் ஜாப். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.